பதவியேற்ற காலகட்டத்தில் மோடிக்கு அழைப்பில்லை, மோடியை அழைக்கல. 2வது முறை பிரச்சாரத்துக்கும் கூப்பிடல, அவர் அங்கே பிரச்சாரத்துக்கும் கூப்பிடல, அழைக்கவும் இல்லை. ஜெய்சங்கர் அவர்கள் தான் போயிட்டு வந்தாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய இதுதான். இப்பொழுது என்ன சொல்கிறாங்க, ட்ரம்ப் அழைத்தார்ன்றாங்க. அது அது அதனுடைய உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது. அவர் ஃபோனில் கூப்பிட்டாருன்றாங்க. சரி, நீங்கள் போகிறீங்க, ரைட்டு, போனதுன்னு நோக்கம் என்ன, நீங்கள் என்ன சரி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும்ல. இப்போது ட்ரம்ப் ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை இல்லை, உத்தரவு, அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களை இந்தியா வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை, ஒரு உத்தரவை விட்டுருக்கார். காரணம், இந்தியா இதுவரை அதிகமான ஆயுதங்களை ரஷ்யாவிடமிருந்து தான் வாங்குறாங்க. நீங்கள் போர் ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரஷ்யாவுடைய அந்த விமானங்கள், அவர்களுடைய அந்த போர் தாங்கி விமானங்கள் எல்லாமே ரஷ்யாவிலிருந்து வாங்குறாங்க. 2வது நம்ம பிரான்ஸ்லேருந்து வாங்கணும். சமீபத்தில் கூட அந்த சர்ச்சைகள் நடந்ததில்ல, பிரான்ஸ்லேருந்து வாங்கணும். அப்போ அதிகமான ஆயுதங்கள் நம்ம ரஷ்யாவிடமிருந்தும் பிரான்ஸிடமிருந்தும் வாங்கியிருக்கோம். அமெரிக்காவிடமிருந்து நம்ம குறைவாக தான் வாங்கியிருக்கோம். 1. 2, இந்தியாவிடமிருந்து அமெரிக்கா நிறைய ஆயுதங்களை வாங்குறாங்க. நம்ம ஒரு கான்செப்ட் வச்சுருக்கோம், மேக் இன் இண்டியா. இனி வருங்காலத்தில் இந்தியாவிலே எல்லாம் தயாரிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கருத்தை பாஜக தொடர்ந்து சொல்கிறது. மோடி அவர்கள் தொடர்ந்து மேக் இன் இண்டியாவை பற்றி பேசுகிறாங்க. நம்ம அணு ஆயுதங்கள்லேருந்து எல்லாமே இந்தியாவில் தயாரிக்கணும்னு. அதற்கு எச்சரிக்கை கொடுத்துருக்காருங்க. நாங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுக்கக்கூடாது, ஆயுதங்களை இந்தியா வாங்க வேண்டும். நாங்கள் எதுக்கு தயாரிக்கிறோம், இந்தியா மாதிரி மிகப்பெரிய சந்தை நீங்களே தயாரிச்சுக்கிட்டீங்கன்னா இது முதல்ல மாற்றணும். அப்போ இப்படி நேரடியாக எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக ட்ரம்ப் இருக்கிறார்.